வணக்கம். இன்னைக்கு நாம கூட பேச போற செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுவது எப்படி என்பதை பத்தி தான். என்னன்னு கேட்டீங்கன்னா, சுஜோக் முறையில் ஒரு எளிமையான முறையை சொல்ல போறோம். பொதுவா எல்லாரும் பார்த்திருப்பீங்க, கையை எப்படி தட்டுறது அப்படின்றது பார்த்திருப்பீங்க. சுஜோக்ல அப்படி கிடையாது. பாத்தீங்கன்னா கையை தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமா புரியும்னு நினைக்கிறேன். பாத்தீங்கன்னா ஒரு உள்ளங்கையில தட்டுறோம், அடுத்து ஒரு வெளியில உள்ளங்கை, அடுத்த வெளியில. இதுதான் கிளாப்பிங், சுஜோக் கிளாப்பிங் சொல்லுவாங்க. சுஜோக் முறையில் நாம் கை தட்டுதல் என்பது. இந்த மாதிரி கை தட்டும் போது பாத்தீங்கன்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அத்தனை இடங்களையும் என்ன பண்ண ஆரம்பிக்கும், தூண்ட ஆரம்பிக்கும். சுஜோக் முறைப்படி கைதான் மனித உடல் என்பதுதான் சுஜோக்கோட தத்துவமே. அந்த தத்துவத்தின்படி இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா உடல்ல உடல்ல ரத்த ஓட்டம் எல்லாத்தையுமே ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிடும். நோய் எதிர்ப்பு சக்தி கூட்ட ஆரம்பித்து விடும். அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா இந்த புள்ளிகள், இந்த மாதிரி கைகளை நம்ம இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி பிரஷர் கொடுக்க ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி அழுத்தங்கள் கொடுக்க ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி அழுத்தங்கள் கொடுக்கிறோம். கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா இயற்கையாகவே நம் உடலில் இருக்கக்கூடிய காந்த சக்தியை கூட்டி உடலில் ஆரோக்கியத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு எளிமையான ஒரு வழிமுறை பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பால், முள்ளா இருக்கிற மாதிரி ஒரு பால் இருந்தா ரொம்ப ஈஸி. பாத்தீங்கன்னா இதை வச்சு நம்ம கையில் இப்படி உருட்டும் போது எந்தெந்த இடம் தேவைப்படுதோ அந்த இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா, நம்ம உதாரணமா நம்ம சுஜோக்ல கையில பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்த கையில லிவர் இந்த இடத்துல வரும். இந்த கையில நம்முடைய வலது கையில இந்த இடத்துல ஸ்டமக் வரும், வயிறு வரும். அது மாதிரி புள்ளிகள் எல்லாம் அந்த மாதிரி நம்ம ரொம்ப எளிமையான ஒரு இது சுஜோக் பால்னே சொல்லுவோம். இந்த பாலை வச்சு நன்றாக உருட்டும் போது பாத்தீங்கன்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அத்தனை பகுதியிலும் முழுமையாக இங்கே உருட்ட முடியும். அந்த மாதிரி உருட்டும் போது எல்லா உறுப்புகளையும் நாம தூண்டுறோம். அந்த உறுப்புகளை தூண்டுவதால் உறுப்போட செயல்பாடுகள் கூடுதலாக இருக்கும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும். உடல் இந்த மாதிரி பண்றதுனா என்ன கேட்டீங்கன்னா, உடல்ல இருக்கக்கூடிய வளரக்கூடிய திசுக்கள் எல்லாத்தையுமே ஆக்டிவேட் பண்றதுனால நம்முடைய உடல் கட்டு அமைப்பும் நன்றாக மாறும். நம்முடைய உடம்புகளில் நோய் எதிர்ப்பு சக்தியும் கூடும் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.